மறுபடியும் எட்டிட்டாடா அந்த நலாங்கனி தெரியுமா? நலாங்கனி. டேய் நல்லாங்கனி. அதை விட ஒரு இன்ச்சு அவங்க முன்னாடி ஊத்துவீங்க. ஒரு இன்ச்சு. அந்த சத்துவான் சாவல திருடிக்கிறாள. டேய் சாவித்ரி. அதை விட ஒரு இன்ச்சு சத்துவான். டேய் டேய். போடாப்பா. செத்துப்பா. ஆடடா ஆடடா. அதை விட என் முன்னாடி ஊத்துவீங்க. என்ன போய் தாலி கட்டிட்டேன். எனக்கு நைட்டுக்கு 10 மணி தான் முதல்ல இருவேன். நடக்க போகுது. ஒன்ன பார்த்தா எல்லாம் பேசுகிறாங்க. இவனுக்கு குத்து வைக்கிட்டாங்க, குத்து வைக்கிட்டாரு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமாங்கிற தாலி கட்ட நைட்டுக்கு 10 மணிக்கு நம்மளுக்கு முதல் வரைக்கும் சந்தோஷம். அந்த தெருவில் போய் அந்த பட்டு தறி நீதி கொடுத்துட்டு போனியா? அது 3 லட்சம் ரூபாய் பட்டு போட விடாது. உடனே வாடா போட்டு வரான்னு கூப்பிடுறேன். நடக்கல என்ன பண்றது? நைட்டு தான் சாந்தி முகூர்த்தம். அவரு கூப்பிடுற மணி 3 மணில எனக்கு போன் பண்றேன். வெடிக்கால 3 மணிக்கு. ஐயோ நைட்டு 10 மணிக்கு நம்மளுக்கு முதல் வச்சு நாளைக்கு வரணும் நீங்க போட்டு வரான்றாரு. இதுல ஒண்ணு தெரிஞ்சுங்க, என் பொண்டாட்டி ஊசி மேலேன்னு இப்ப தெரிஞ்சுங்க நீங்க. அப்படி? ஆமா. எப்படின்னா என் பொண்டாட்டி போய் சொன்னேன், ஓனர் கூப்பிடுறேன், நான் போயிட்டு வரேன். நீங்க போயிட்டு வாங்க. இது ஆத்துல ஒரு தண்ணியில அச்சின்னு போட்டுங்க. இது கிணத்து தண்ணி நீங்க எப்பவுமே முண்டு குடிச்சுக்கலாம். போயிட்டு ஒரு வார்த்தை போதும். ஆட்டோ டொக்கு உடனே என்ன பண்ணிட்டேன், கிளம்பி போய் 1 மாசம் பொறுத்து வரேன். முதல்ல கூட பண்ண சென்னைக்கு போனியே, என்னடா என்ன தின் பண்ண வாங்கி வந்தா? மரபசுமா வருவனா என் பொண்டாட்டிக்கு வரும்போது ஒச்சகல்ல அவுளு வெள்ளம் பொறி பொறி ஒண்ணு எல்லாத்தையும் வரேன். பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கூட வாங்கி வந்து கோயில் வாங்குற பொண்ணுடாங்க. நான் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண வச்சுட்டு என் பொண்டாட்டி கூட்டுக்குள்ள இருக்கிறோம். 1 மாசம் போட்டு வந்துக்கினேன். அடியா பொண்டாட்டி கூட வந்தா ஓடி போய் கட்டி பிடிச்சா எனக்கு தொடாதுங்களா? முன்னாடி கேட்டா நான் வீட்டுல தூரம் என் மனசுல அப்படியே வண்டி போச்சு. எடுத்து கொடுத்துல போ கம்மில உட்காந்தீங்க. அப்படியே 300 ரூபாய் தந்தேன் கையில போட்டு. 300 ரூபாய் இல்லங்க கொடுத்துட்டு அவர் சொன்னா அதான் உத்துவீங்க அவன்றேன். நீங்க தெரிஞ்சுக்க என் பொண்டாட்டிய அந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு என்னால தான் சுகத்தை கொடுக்க முடியல. நீங்க எங்கனா போய் இந்த 300 ரூபாய் கொடுத்து சந்தோஷம் வந்துட்டு வாங்க. தன்னுடைய மனைவி ஒரு கணவனை விட்டு கொடுத்தா, அதாவது சாப்பாடு விட்டு கொடுத்தாலும் சாப்பாடு ஆமாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி சொல்றாரு அந்த 300 ரூபாய் பாயில போட்டு 3வது முனிமாட்ட போய் சந்தோஷமா இருந்துட்டு அந்த 300 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ என் பொண்டாட்டி வாசல்ல நிக்கிறேன். எங்க போய் வந்தேன்னு கேட்டேன். இந்த மாதிரி 300 ரூபாய் கொடுத்தேன் 3வது முனிமாட்ட நான் கொடுத்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வந்துட்டேன்னு பாரு. என் பொண்டாட்டி சொல்றா, அடா போய் 300 ரூபாய்